இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கேரக்டர் இப்போ வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ பிக்லேருந்து எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வேணும். இப்போ அனிமல் கேரக்டரா ஹியூமன் கேரக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் வேணுமோ அது நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ கார்ட்டூன் இப்போ வந்து பிஸ்னஸ்மேன் கேரக்டர் நிறைய நம்ம கையில் எங்கே வந்து இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்ஷனும் தனித்தனியாக வந்து கேரக்டர் அவங்களே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து மேக்ஸிமம் நமக்கு இபிஎஸ் ஃபைலாக தான் இருக்கும். பாருங்கள், இபிஎஸ் ஃபைலாக தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக இதை மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ பிக். இது வந்து என்னென்னா இது வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் ஓகே, நீங்கள் பிட்மேப் ஒரிஜினல் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து கூகுளில் பிஸ்னஸ் மேன் பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா இப்போ இங்கே பிஸ்னஸ் மேன் பிஎன்ஜி இங்கே கட் பண்ணதே இருக்கும். நீங்கள் இமேஜஸ்குள்ளார வாங்க, கட் பண்ணி எடுத்த பிஎன்ஜி இமேஜஸ் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இது பிஎன்ஜியாகவே இருக்குது. இங்கே ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ், டெஸ்க்டாப், அனிமேட். இப்போ இங்கே இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் பாருங்கள், ஃபைல் மெனு சேவ் இமேஜஸ், இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். டவுன்லோட் பிஸ்னஸ்மேன் டெஸ்க்டாப் அனிமேட் 3rd day பேஸ்ட், ரைட் கிளிக் 7-zip எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இதில் இந்த இபிஎஸ் ஃபார்மேட் இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் டெஸ்க்டாப் அனிமேட் 3rd day இபிஎஸ் ஃபார்மேட். இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இல்லை இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கேரக்டரை வந்து நான் கொண்டு வரேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் அனிமேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கேட்குது பேஸ்ட் யூஸிங் ஏஐ ஃபைல் இம்போர்ட்டட் ப்ரிஃபரன்சஸ், பேஸ்ட் ஆஸ் பிட்மேப்னு இருக்குது. ஏஐ ஃபைல்ஸ் இம்போர்ட்டட் ப்ரிஃபரன்சஸை கொடுங்க. இப்போ இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டில் தனித்தனி ஆப்ஜெக்டாகவே வந்திருக்கும். இப்போ அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், தனித்தனியாகவே வந்திருக்கும். அதான் ஏஐ ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் கை தனியாக, இந்த போர்ஷன் தனியாக, இது தனியாக, இந்த ஹேண்டு, தலை, நெக்கு, இந்த பாடிக்கு உண்டான போர்ஷன்ஸு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணலாம்.
இல்லை ஒட்டுமொத்தமாகவும் நீங்கள் அனிமேட் பண்ணலாம். அப்போ 2 விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். இந்த கேரக்டர் அனிமேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து போன்ஸ்னு இருக்குது. போன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அனிமேட் பண்ண முடியும். அப்போ போன்ஸுங்கிறது எப்படி இங்கே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பப்பெட் டூல் நீங்கள் ஒன்று இருக்குது, அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ போன்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளாரியே வந்து போன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, போன் டூல்னு இருக்குது. ஓகே, போன் டூல் வந்து ஷேப்புக்கு தான் யூஸ் ஆகும். பப்பெட் டூல் வந்து பிட் மேப்புக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதில் பப்பெட் டூல் எடுத்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே பப்பெட் வார்ப்னு ஒன்று க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே என்ன வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கலாம். தலை எங்கே உங்களுக்கு ஷேப் வேணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் எதோ நீங்கள் அங்கெல்லாமே நீங்கள் இந்த பப்பெட் டூல் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? இப்போ டோட்டலாகவே இதை செலக்ட் பண்ணி நான் ஒட்டுமொத்தமாக வந்து ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், இது டோட்டலாகவே பப்பெட் வந்து வரைஞ்சிட்டேன். இது பிக்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் இமேஜுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பப்பெட் டூல் வச்சுக்கிட்டு நான் இப்போ இங்கே வந்து கிரியேட் மோஷன் ட்வீன் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பப்பெட் டூல் வச்சுக்கிட்டு நான் இப்போ இந்த இடத்துல ஹேண்டை மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக கிளாசிக் ட்வீனில் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இன்சர்ட் கீ ஃப்ரேம், பாருங்கள், இது தனித்தனியாக நான் போன்ஸ் இந்த கான்செப்ட் எதுவுமே நான் கொடுக்கல. இது ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கை இங்கே இருக்குது. இந்த கையோட மூமெண்ட் வந்து எங்கே வரணுமோ அங்கே நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் அந்த கை வந்து ஷேக் பண்ணுறேன். இங்கே இப்படி எடுக்கிறேன். அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வரேன். அதே மாதிரி இந்த சைடு ஹேண்டு எப்படி கொண்டு வரேன். ஓகே, இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து ஸ்மூத்தாக நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து இந்த மாதிரி வெக்டாருக்கு மட்டும் கிடையாது, இமேஜுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஃபைல் மெனு, நியூ, ஹெச்டி இமேஜ், கிரியேட். இப்போ ஃபைல் மெனு, இம்போர்ட் டு லைப்ரரி. இப்போ டெஸ்க்டாப்பில் தான் அந்த ஃபைல் இருக்குது. டெஸ்க்டாப் அனிமேட், இதில் இந்த இமேஜ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஒரு இமேஜ் தான் அது. விண்டோஸ் லைப்ரரி, இந்த இமேஜை கொண்டு வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது பிஎன்ஜி இமேஜ் கிடையாது. இப்போ இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை நான் கொண்டு வரேன். ஃபைல் மெனு, இம்போர்ட் ஸ்டேஜ்க்கே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது இம்போர்ட் ஆகிடுச்சு. இதுதான் பிஎன்ஜி இமேஜ். பிஎன்ஜி இமேஜ்னால் பேக் சைட் கலர் கொடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதோட இமேஜ் வந்து இங்கே இருக்குது. கலரிங் வந்து கொடுத்தாலும் பேக் சைட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுதான் பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லுவோம். இல்லைனா ஃபோட்டோஷாப்பே கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும்.
இப்போ இதுக்கு வந்து நான் Puppet tool யூஸ் பண்ண போகிறேன். Puppet war ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது மெஷ் க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ வார்ப் ஷேப் வந்து எங்கெங்கே அந்த இமேஜ் இருக்கோ எல்லா இடத்துலையும் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த கையில் இங்கே ஒரு Puppet, இங்கே ஒன்று, இங்கே ஒரு Puppet, ஹெட்டுக்கு ஒன்று, அப்புறம் நெக்குக்கு ஒன்று, இந்த ஹேண்டு, இங்கே இருக்கிற ஹேண்டு, இங்கே லாக்கு, இங்கேயும் ஒரு லாக் வைக்கிறேன். இந்த கோட்டில் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி காலில் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ரைட் கிளிக், கிரியேட் கிளாசிக் ட்வீன், இப்போ இன்சர்ட் கீ ஃப்ரேம், இப்போ அப்போ அது ஷேப்க்கு நீங்கள் கொடுத்த மாதிரியே இமேஜ்க்கும் நீங்கள் இங்கே மூமெண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த பப்பேட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மூமெண்ட்லாம் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் இந்த மூமெண்ட் எங்கே இருக்கணும் பாருங்கள். இப்போ மூவ் பண்ணுறேன், காலில் வந்து இங்கே மூவ் ஆகுது. இது வந்து லைட்டாக இப்படி ஷேக் பண்ணுறேன். நான் இந்த காலில் வந்து தனியாக இல்லை, இது வந்து ஷூட் கேட்டோட செட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து லைட்டாக மூவ் பண்ணுறேன். அப்புறம் மேலே வந்து ஹெட்டோட மூமெண்ட், ஹேண்டோட மூமெண்ட். இந்த இமேஜ் பெரிய இமேஜுங்கிறதுனால நமக்கு நிறைய டைம் எடுக்குது. இன்சர்ட் கீ ஃப்ரேம், இந்த மாதிரி இமேஜ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட்டு வந்து வெக்டாருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது நல்லாயிருக்கும். இமேஜாக இருந்தால் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி இமேஜ் சைஸ் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வாங்க. இந்த இமேஜ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். பப்பேட் மூலமாக கேரக்டர் அனிமேஷன் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு மெத்தட். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்மூத்தாக வந்து அனிமேஷன் கிடைக்கும் பப்பேட்டில். மீதி எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும்.